கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்தலையும் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். தேவனுடைய மகாபெரிய கிருபையினால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு 1000 வருட அரசாட்சி அதை குறித்துதான தொடர் பாடத்தை நம்ம ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் நம்ம படிச்சுட்டு வரோம். அதன் அடிப்படையில் கடந்த சில வாரங்களாக பிரஜாதிகளின் காலங்கள் அப்படின்ற ஒரு பாடத்தை நம்ம என்ன பண்ணுறோன்னா படிச்சுட்டு வரோம். இன்றைக்கு பார்க்க போகிற ஒரு வகுப்பு 22வது வகுப்பு. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அந்த ஒரு பாடமானது பிரஜாதிகளின் காலம் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே இந்த ஒரு பிரஜாதிகளின் காலத்தில் 3வது பகுதியை நம்ம இதை பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஒரு பிரஜாதிகளின் காலம் அப்படின்ற ஒரு விஷயம் வேதத்தில் எங்கெங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், படிச்சிருந்தோம் இல்லைங்களா? 1 தானியேல், லூக்கா, லேவியராகமம், எசேக்கியேல் இல்லைங்களா? ஸோ அப்போது லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தில் அதை பற்றி இருக்குது. லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் இதை பற்றி இருக்குது. நம்ம போன வாரம் இதுதான் படித்தோம். தானியேலில் சொல்லப்பட்ட காரியங்களை தானியேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய விஷயத்தை முதல் பகுதியில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? எசேக்கியேல் 25ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்குன்னா பிரஜாதிகளின் காலத்தை பற்றினதான விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா? ஸோ அன்பானவர்களே, அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஒரு பிரஜாதிகளின் காலம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்க்குறோம். சரிங்களா? இப்போது போன வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்ற ஒரு விஷயத்தினுடைய ஒரு சுருக்கமாக நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். லூக்கா 21:20 வாசிக்கலாம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஜெருசலேம் சேனைகள் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் பொழுது அதன் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாக இருக்கிறது என்று நீங்கள் அறியுங்கள். அப்படின்னா இந்த ஒரு விஷயம் நம்முடைய கிறிஸ்து இயேசுக்கு எப்படி தெரியும்? தானியேலில் படிச்சிருப்பார். ஏன்னா தானியேலில் என்னெல்லாம் படிச்சிருக்கணும்? இயேசு கிறிஸ்து மேசியா சங்கரிக்கப்படுறதை பற்றி படிச்சிருக்கணும். அதாவது 70 வீக்ஸ் ப்ராபஸி கண்டிப்பாக அவருக்கு தெரியணும் இல்லைங்களா? ஸோ அது தெரிஞ்சால் தான் என்ன பண்ண முடியும், அவர் நேரங்களை ரைட்டு அதுக்குள்ளே நம்ம போக வேணாம், நமக்கு தெரியும் அதுக்குள்ளே என்ன இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்த தீர்க்க தரிசனங்களை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்லா படித்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தெரிஞ்சிருந்திருக்கார். அப்படி பார்க்கும்பொழுது மத்தேயு 24ஆம் அதிகாரம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை குறித்து பேசுது இல்லைங்களா? லூக்கா 21ஆம் அதிகாரமும் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கும். ஆனால் மெயினாக எதை பற்றி இந்த லூக்கா 21 பேசுது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜெருசலேமுடைய ஒரு அழிவு இல்லைங்களா? அப்போ நீங்கள் அப்படின்னா அந்த காலத்தில், அதாவது 1ஆம் நூற்றாண்டில் சொல்லப்போனால் AD 70க்கு முன்னாடி வாழ்ந்த தேவனுடைய பிள்ளைகள் இல்லைங்களா? ஸோ இவர்கள் இப்படி சூழப்பட்டிருப்பதை காணும்போது வாசிக்கலாம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகவும், ஜெருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியா இருக்கவும் கடவர்கள். இப்படி தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள்லாம் என்ன பண்ணணும், இப்படி வெளியே போயிடணும், மலைகளுக்கு ஓடி போகணும், நாட்டுப்புறங்கள் இருக்கிறவர்கள் நகரத்துக்கு என்ன பண்ணுறக்கூடாது, சிட்டிஸில் இருக்கிறவங்க உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார் இல்லைங்களா? ஸோ அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் எப்படி எஸ்கேப் ஆனாங்க போன வாரம் பார்த்தோம். வெஸ்பேசியன் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த இடத்துல முற்றுகை போடுறாரு. அடுத்து இவர் ரோமன் எம்பையராக ஆகிறதுக்கு சார்ஜ் எடுக்கணும். இவர் யார்கிட்ட அதை ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது டைட்டஸ் தீத்துராய் இல்லைங்களா? அவர்கிட்ட என்ன பண்ணுறாரு, ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு. இந்த ஹேண்ட் ஓவர் பண்ணுற இந்த ஒரு காலப்பகுதியில் தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்கேப் ஆகிறாங்க. ஓகேங்களா? அப்படின்னா இதெல்லாம் எங்கேயோ எழுதப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு, கண்டுபிடிச்சிட்டார். எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரி கட்டும் நாட்கள் அவைகளே இல்லைங்களா? ஸோ இப்படி பார்க்கும்பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின இந்த 22வது வசனம் எழுதியிருக்கிற விஷயங்கள் அப்போ எங்கே எழுதப்பட்டிருக்கோம்? லேவியராகமம் தான். இதை நம்ம தானியேல் கண்டினியூஸ் ஸ்டடியில் என்ன பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டுக்குள்ளே இந்த குழந்தைக்கு பால் கொடுக்குற ஒரு விஷயம். ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பட்டய கருக்கினாலே விழுவார்கள்,
சகல பிரஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். இங்கே தான் அந்த ஒரு பிரஜாதிகள் அப்படின்ற ஒரு விஷயம், காலம் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இது இங்கிலீஷில் படிக்கிறப்போ ரொம்ப கிளியராக இருக்குது. அதாவது ஜெருசலேம் வில் பி trampled underfoot by the Gentiles until the times of the Gentiles are fulfilled. இங்கே தான் ரொம்ப கிளியராக வார்த்தை இருக்குது, டைம்ஸ் ஆஃப் தி ஜென்டைல்ஸ், பிரஜாதிகளின் காலங்கள் அப்படின்னு, இல்லைங்களா? ஸோ அப்படின்னா பிரஜாதிகளின் காலங்கள் நிறைவேறுகிற வரைக்கும், அன்டில் ஜெருசலேம் பிரஜாதியாரால் மிதிக்கப்படணும், இல்லைங்களா? ஸோ இந்த வசனம் தான் லூக்காவில், அதாவது நம்ம 24வது வசனத்தில் ரொம்ப கிளியராக என்ன பண்ணுறாருன்னா இயேசு கிறிஸ்து பேசுகிறார். பட்டை கருக்கினாலே விழுவார்கள், சகல பிரஜாதிகளும் சிறைப்பட்டு போவார்கள், பிரஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் ஜெருசலேம் பிரஜாதாரால் மிதிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம், இல்லைங்களா? ஸோ இங்கே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கிளியராக பேசுகிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஓகேங்களா? அப்படின்னா இயேசு கிறிஸ்து அவருக்கு என்ன தெரியுது இந்த இடத்துல? என்ன தெரியுது? பிரஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும். கரெக்டுங்களா? ஃபைனலி he suggests a specific chronological limitation on the number of years that Gentiles would be able to subjugate Jerusalem. ஸோ அப்படின்னா பிரஜாதியாரால் இஸ்ரேல் ஜனங்கள் மிதிக்கப்படுகிற ஒரு காலம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு எல்லை வரைக்கும், அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு வருடங்கள், இல்லைங்களா? இத்தனை வருடங்கள் சொன்னால் தானே இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த வரைக்கும் ஒரு லிமிட் இருக்குன்னு சொல்ல முடியும், இல்லைங்களா? அந்த லிமிட்டை ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த இடத்துல குறிக்கிறத பார்க்குறோம். ஓகேங்களா? ரைட்டு. ஸோ இப்படி பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு டவுட் வரும்ல, ஒரு சாதாரணமான ஒரு டவுட்டு தான். என்னென்னா, பிரஜாதியாரின் காலத்தை பற்றி இயேசு கிறிஸ்து ரொம்ப கிளியராக பேசியிருக்காரு. ஆனால் நம்முடைய அன்பு சகோதரர் ரசல் அவர்களுக்கு ஏன் பிரஜாதியாரின் காலங்கள் அப்படின்ற ஒரு விஷயம், ஒருவேளை 1914 சபையுடைய இலக்கம் நிறைவேறிடும் அப்படின்னு ஏன் ஒரு டவுட் வந்துச்சு? அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கூட இருந்துச்சு இல்லை? காரணம் என்ன? வசனம் வேணும். கொர்நேலி அழைக்கப்பட்டது, அது பேரலல் டிஸ்பென்சேஷன் தான் பார்த்தோம் தான். நமக்கு தேவைப்படுறது வசனம். என்ன நம்ம பார்க்குறோம்? வசனம் நமக்கு என்ன இருக்குது? அப்போது எந்த வசனத்தை அவர் இங்கே பார்த்துருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம்னா ரோமர் 11:25 வாசிக்கலாம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரேலில் ஒருவருக்கு ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். இது ஒரு வித்தியாசமான ஒரு ப்ராஃபஸி. அது வேற ப்ராஃபஸி, இது வேற ப்ராஃபஸி. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அது என்னவெனில், பிரஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும். இங்கே என்னென்னா ஃபுல்னஸ் ஆஃப் ஜென்டைல்ஸ், அங்கே டைம்ஸ் ஆஃப் ஜென்டைல்ஸ். சரிங்களா? அப்போது பிரஜாதியாருடைய ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டு, ஒரு கம்ப்ளீஷன், நிறைவடைகிறது இங்கே. ஆனால் இந்த இடத்துல ரோமனில் நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம் வசனம். சரிங்களா? ஆனால் அங்கே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது காலங்கள், பிரஜாதியாரின் காலம். ஓகேங்களா? காலமும் இங்கே கம்ப்ளீஷனும், அந்த ஃபுல்னஸும் நம்ம என்ன பண்ண முடியாது, ஒன்றாக்க முடியாது. ஸோ அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்பு சகோதரர் கூட என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது 1914 அவருடைய எண்ணங்கள் கூட எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது சபையுடைய இலக்கமானது 1914 என்ன ஆகிடும், நிறைவேறிடும் அப்படின்னு தான் என்ன பண்ணார், எதிர்பார்த்தார். கரெக்டுங்களா? ஆனால் அது இல்லை, வேதம் அதற்கு அங்கீகரிக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணிட்டார்னா கிளியராக கண்டுபிடிச்சிட்டார். ஓகேங்களா? ஆனால் இதை தான் இந்த லேமன் குரூப்பு இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 1914 அதாவது சபையோட இலக்கம் நிறைவடைந்து போச்சு, அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிரேட் கம்பெனி தான். ஸோ இப்படிப்பட்டதான ஒரு விஷயங்களை தவறாக என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் இங்கேருந்து, இதையும் அதாவது பிரஜாதியாருடைய நிறைவையும்
பிரஜாதியாருடைய காலத்தையும் நம்ம ரெண்டுத்தையும் என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்க்கும்பொழுது கோரிலேட் பண்ண முடியல, பண்ணவும் முடியாது. இது வேற அது வேற, இது வேற ப்ராஃபஸி, இது வேற ப்ராஃபஸி, வித்தியாசங்கள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ பிரஜாதியாரின் காலம் அப்படின்றது சபையுடைய நிறைவு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம தெளிவாயிரும். இதை தான் நம்ம ஒவ்வொரு பாடத்துக்கு முன்னாடி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், பார்த்துட்டு வரோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசினார்ல, அப்போ எங்கேருந்து அவர் படித்து எடுத்து பேசியிருக்கணும், லேவியராம் 26 தான். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் பேசினதற்கான சோர்ஸ் எங்கே தான் இருக்குது, லேவியராம் 26 தான். இப்போ ஒரு சேலஞ்சு, சரிங்களா? அப்போ லேவியராம் 26 என்னதான் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதாவது யூதர்களுடைய நம்ம கிளியராக சொல்லணும் அப்படின்னா, நியாயப்பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டதிலிருந்து அந்த வெளியரங்கமான ஒரு ராஜ்யம் வர்ற வரைக்கும் இருக்கிற காலப்பகுதிகளுக்கான ஒரு சுருக்கம். ஓகேங்களா? அதுதான் வந்து எங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஒரு வேளை அது நம்மளால் இந்த மாதிரி ரைட் பண்ண முடியுமா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை இல்லைங்களா? ஸோ டெஃபினட்டாக தேவனால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது முடியும். சரிங்களா? அப்படின்னா இந்த ஒரு லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தில் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதிலிருந்து வெளியரங்கமான ராஜ்யம் வர வரைக்கும், அந்த சொல்லப்போனால் அந்த மீடியேஷன் பீரியட், ஓகே ரைட்டு, ஸோ அது வர வரைக்கும் சொல்லப்படுகிற இல்லை நடக்க வேண்டிய சம்பவங்களை குறித்து தான் என்ன பண்ணியிருக்காருன்னா மோசேங்க எழுதியிருக்கார். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போது இந்த லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தை 6 பகுதிகளாக பிரிக்க போகிறோம். சரிங்களா? அப்படின்னா இந்த 6 பகுதிகளும் பிரஜாதிகளின் காலத்தை பற்றி தான் பேசுமா, பேசாது. கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு இந்த 6 பகுதிகள் டைரெக்டாக என்ன பண்ணாது அப்படின்னு பார்க்கும்பொழுது பிரஜாதிகளின் காலத்தை அது மென்ஷன் பண்ணாது, ஆனால் வசனத்தின் அடிப்படையில் தொடர்பு படுத்தும். வசனத்தின் அடிப்படையில் அது தொடர்பு படுத்தும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது நியாயப்பிரமாணத்திலிருந்து தான் நம்ம பார்க்குறோம். அப்போ நியாயப்பிரமாணம் கொடுத்துட்டாச்சு, நீங்கள் இந்த சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தீங்கன்னா, உபே பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆசீர்வாதம். பாருங்களேன், அதாவது வசனம் 26ஆம் அதிகாரம் லேவியராகமத்தில் 3வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் ஆசீர்வாதத்தை பற்றியே பேச வேண்டிய ஒரு விஷயம். இதுதான் பகுதி 1. ஓகேங்களா? அடுத்து 14வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் ஒருவேளை நீங்கள் இந்த நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்காமல் போகிற அந்த ஒரு ஆட்டிடியூடு வந்துச்சு அப்படின்னா, அந்த ஒரு கேரக்டர் உங்ககிட்ட வருது அப்படின்னா, இல்லைங்களா? ஸோ இதுக்கு என்ன பண்ணுறாருன்னா தேவன் இமீடியட்டாக பயங்கரமாக என்ன பண்ணல, பனிஷ் பண்ணல. என்ன ப்ராமிஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது இனிஷியலாக தான் என்ன பண்ணுவேன், நான் உங்களை ஜட்ஜ் பண்ணுவேன், அதாவது பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். கரெக்டுங்களா? அதாவது பிள்ளைகள் வந்து தவறு பண்ணிட்டா, இப்போ தான் தவறு பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இப்போ நம்ம என்ன செய்வோம், உடனே வந்து பயங்கரமாக ஏதாவது பிள்ளைங்களை வந்து வேகமாக நம்ம அடிச்சுப்பிடுவோமா, அப்படிலாம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு பனிஷ்மெண்ட் இருக்கும், பட் அது இனிஷியல் ஸ்டேஜில் சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் என்ன இருக்கும், அது இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வசனம் 18லிருந்து 28 வரைக்கும் எதை பற்றி பேசப்படுதுன்னா, ஒருவேளை இந்த பனிஷ்மெண்ட்டெல்லாம் நீங்கள் வந்து, அதாவது இந்த இனிஷியல் பீரியடில் நீங்கள் தேவனுக்கு விரோதமாக நீங்கள் தவறு பண்ணுறீங்க அப்படின்னா, நான் ரொம்ப உங்களுக்கு என்ன பண்ணுவேன், சிவியராக என்ன பண்ணுவேன், தண்டிப்பேன். இங்கே தான் என்ன பண்ணுறாருன்னா இயேசு கிறிஸ்து பேசின ஒரு காரியம், டைம்ஸ் ஆஃப் ஜென்டைல்ஸ், இந்த ஒரு காலப்பகுதி இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு வார்த்தை தான் இது, இல்லைங்களா? இதுதான் எப்படி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த இடத்துல 7 டைம்ஸ் அப்படின்னு 18வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அடுத்த பகுதி வந்து 29வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ பிரஜாதிகளின் காலத்துக்குள்ளே உள்ளே போயாச்சு. சரிங்களா?
ஸோ பிரஜாதிகளின் காலத்துக்குள்ளே உள்ளே போயிட்ட பிறகு அந்த காலப்பகுதியில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வரப்போகிற இன்னும் கஷ்டமான பீரியட். அதுக்கு பேர் தான் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தி டயஸ்போரா. இதை பற்றி தான் இயேசு கிறிஸ்து லூக்காவில் 21ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா பேசியிருக்கார். இப்போ டயஸ்போரா பீரியட் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது இவங்க வந்து புலம் பெயர்ந்து போகிறது. AD 70 கிபி 70 இவங்க தீர்த்தராயினால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது தன்னுடைய நாட்டை விட்டு மைக்ரேட் ஆகிறாங்க, ஓடி போகிறாங்க, வெளியில் சிதறடிக்கப்படுகிறார்கள், ஸ்கேட்டர்டு. சரிங்களா? அப்படின்னா பிரஜாதிகளின் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆல்ரெடி. அதுவே சிவியர் பனிஷ்மெண்ட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. அந்த பனிஷ்மெண்ட்டுக்குள்ளே ஒரு பீரியட் வரும். அந்த பீரியட் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த புலம்பெயர் அப்படின்ற ஒரு பீரியட், த டயஸ்போரா அப்படின்ற ஒரு விஷயம். ஓகேங்களா? அடுத்த பகுதி வசனம் 34லேருந்து 39 வரைக்கும். ஓகேங்களா? இந்த டயஸ்போரா பீரியட் எப்படின்னா கிபி 70க்கு அப்புறம் மற்ற தேசங்களில் சிதறடிக்கப்பட்ட பிற்பாடு இவங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருக்குது. ஓகேங்களா? அப்படியே வரிசையாக ரொம்ப அழகாக எழுதுறார். சரிங்களா? இவங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். கடைசியாக 40லிருந்து 45 வசனங்கள் வரைக்கும் தேவன் இவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்குள்ளே இவங்க திரும்பி ரீகேதர் ஆகிறது. சரிங்களா? ஸோ அப்போ ரீகேதர் ஆகிற ஒரு விஷயம் வரைக்கும், அதாவது நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 1872 1874 அந்த ஒரு காலப்பகுதிக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன வராங்க, கூட்டி சேர்க்கப்படுகிற விஷயமும் அங்கே இருக்குது. சரிங்களா? ஸோ அப்படின்னா இந்த 6 பகுதிகள் அடங்கிய ஒரு புஸ்தகம் தான் இந்த லேவியராகமம் 26ஆம் அதிகாரம். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு பார்ட்டும் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் அது சுருக்கமாக மட்டும் பார்க்கலாம். ரொம்ப எலாபரேட்டாக நம்ம பார்க்க போகிறது இல்லை. இந்த 6 பகுதிகளையும் கொஞ்சம் சுருக்கமாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது மொதல் பார்ட்டில் என்ன இருக்குது, நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணாங்கன்னா, கடைபிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஆசீர்வாதம். அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அப்படின்னா வசனம் வாசிக்கலாம் 3வது வசனத்துலேருந்து. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும். 5ஆம் வசனம். திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிக்கும் காலம் இருக்கும். விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம், விதைக்கிற காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். ஸோ இது எப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். அடுத்து, நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். இது வந்து லிட்டரலாகவே அவங்களுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். ஓகேங்களா? அடுத்து 6ஆம் வசனம். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன். கத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. ஸோ அப்போ துஷ்ட மிருகங்கள் அப்படின்னா பிரஜாதி ராஜாக்கள் கூட என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்க்கும்போது உங்களை மேற்கொள்ள முடியாது. ஒருவேளை இந்த ஒரு துஷ்ட மிருகத்தை லிட்டரலாக நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். சரி, ஓகே. 7வது வசனம் வாசிக்கலாம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாய் பட்டயத்தால் விழுவார்கள். 8ஆம் வசனம். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். இதெல்லாம் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள். பேர்பட்ட ஆசீர்வாதம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு. ஒருவேளை இவங்க நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சிருந்தாங்கன்னா எவ்வளோ தேவனுக்கு பிடிச்ச பிள்ளையை என்ன பண்ணிருப்பாங்க. சரிங்களா? இப்போ தேவன் சொன்ன ஒரு விஷயம், இந்த ஒரு 100 பேரை 10,000 பேர் என்ன பண்ணுவாங்க, துரத்துவாங்க அப்படின்னு வசனம் இருக்குல்ல. இது வேதத்தில் இங்கே நடந்திருக்கா? 100 பேர் கிதியோனுடைய இன்சிடென்ட்டு. ஓகேங்களா? அப்போ கிதியோனுடைய இன்சிடென்ட் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே எடுத்துக்கலாம். ஏன் இங்கே எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு சின்ன கூட்டம் தான், ஆனால் இத்தனை பேர் என்ன பண்ணுறாங்க, அடிச்சுன்னு இருக்குனாங்க. ஓகேங்களா? அடுத்து 9ஆம் வசனம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். படிங்க சிஸ்டர்.
போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடமுண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். என்ன மாதிரியான ஆசீர்வாதம் பாருங்க. லிட்ரலாகவே சாப்பாட்டில் கூட, ஃபுட்டில் கூட இப்படி ஒரு விதமான ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது. இப்பேற்பட்ட ஆசீர்வாதம் இல்லைங்களா? அதாவது போன வருஷத்தை பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடமுண்டாகும்படி, பழசம் என்ன பண்ணுவார், விலக்கிட்டு எப்பயுமே ஃப்ரெஷ்ஷான ஃபுட்டு. ரைட்டு. அடுத்து, உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பதில்லை. ஸோ இவர் கொடுக்குற ஒரு விஷயம் பிற்பாடு என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது தேவ ஆலயம் கட்டப்பட்டது. வாசிக்கலாம் 12ஆம் வசனம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனங்கள். 12ஆம் வசனம். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்மா உங்களை ஆரோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். ஸோ அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய வசனத்துக்கு கேட்டு, அதாவது சட்ட திட்டங்களுக்கு நியாயப்பிரமாணங்கள் கேட்டு உடன்படிக்கை, அதாவது உடன்பட்டு வாழ்ந்தாங்கன்னா இந்த மாதிரியான ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருக்குது. கடைசியாக 13வது வசனம் வாசிக்கலாம். முதல் பாட்டில், எகிப்தியருக்கு அடிமையாக இராதபடிக்கு நான் அவர்களை தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண உன் தேவனாகிய கர்த்தர். இப்படி நம்ம பார்க்கும் பொழுது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதே எகிப்து தேசத்திலிருந்து, சொல்லப்போனால் அவங்க அங்கேருந்து கிளம்புற அந்த ஒரு பஸ்கா ஒரு காலப்பகுதியிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம், நியாயப்பிரமாணத்தினுடைய ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்துக்கிறோம். இடையிலே 10 கட்டளைகள், தேவன் கொடுக்குற பிரமாணங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு ஆசீர்வாதமே கிடைக்கலையா? ஒரு கேள்வி வருது இல்லை? கொஞ்சம் கவனிங்க. ஆசீர்வாதமே பெறலையா அவங்க? சிஸ்டர் பெற்றிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ ஆசீர்வாதத்தை வாங்கியிருக்காங்க, ஆனால் அது நிலையாலாம் இருந்ததில்லை. இஸ்ரேல் வாஸ் இன்கன்சிஸ்டன்ட். அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸில் அப்படி தான் இருந்திருக்கு. ஒரு 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 அதாவது ஒரு சமநிலையில் இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியல, அவங்களால வாங்க முடியல. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், ஒரு வேளை அவங்க தப்பு பண்ணாமல் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான ஆசீர்வாதம். ரெண்டாவது பகுதி என்ன, இனிஷியல் பனிஷ்மெண்ட்டு. பொதுவாக ஜென்ரலான ஒரு பனிஷ்மெண்ட்டுகள் கிடைக்கும். ஓகேங்களா? அது எப்போ அப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தி டெவலப் அண்ட் ஆட்டிடியூட் ஆஃப் டிஸ்ஒபீடியன்ஸ். ஓகேங்களா? ஒரு வேளை அவங்க கீழ்ப்படியாமை போகிறதுக்கான கேரக்டரை வளர்க்குறாங்க அப்படின்னா தேவன் இமீடியட்டாக என்ன பண்ணுறதில்ல, பெரிய சிவியரான பனிஷ்மெண்ட் கொடுக்கறதில்ல. ஸோ இனிஷியல் பனிஷ்மெண்ட் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு இல்லைங்களா? வசனம் வாசிக்கலாம். அதுக்கு லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனங்கள் முதல். நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படி செய்யாமலும் என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்மா என் நியாயங்களை அரோசித்து என் கற்பனைகள் எல்லாவற்றின்படியும் செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கையை நீங்கள் மீறி போடுவீர்களானால் 16ஆம் வசனம், நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால் கண்களை பூத்து போக பண்ணுகிறதற்கும் இருதயத்தை துயரப்படுத்துகிறதற்கும் திகிலையும் ஈலையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வர பண்ணுவேன். உங்களுக்கு இப்படிப்பட்டதான பனிஷ்மெண்ட் இருக்கும். இதுதான் இனிஷியலாக ஜென்ரல் பனிஷ்மெண்ட் தேவன் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு கொடுக்குறாரு. அப்படின்னா இது எப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட்டாக இருக்கும்? இன்னும் பிரஜாதிகளின் காலத்துக்குள்ளே அவங்க என்ட்ரு ஆகலை. நியாயப்பிரமாணம் வாங்கியிருக்காங்க. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிறதுனால இனிஷியலாக தேவன் என்ன பண்ணுறாருன்னா குழந்தைய பனிஷ் பண்ணுற மாதிரி பனிஷ் பண்ணுறார். ஓகேங்களா? அது எப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட்டாக இருக்கும்? வசனம் இதுதான் இல்லைங்களா? கண்களை பூத்து போக பண்ணுகிறதற்கும் இருதயத்தை துயரப்படுத்துகிறதற்கும் திகிலையும் ஈலையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வர பண்ணுவேன். அடுத்தடுத்து வசனம் வாசிக்கும் பொழுது நீங்கள் விதைக்கு விதை விருதாய் இருக்கும், உங்கள் சத்துருக்கள் அதன் பலனை தின்பார்கள். அப்படின்னா நியாயப்பிரமாணத்துக்கு கீழே அவங்க சரியாக வாழலைன்னா விதைப்பாங்க, ஆனால் அதுக்கான பலனை என்ன பண்ண மாட்டாங்க, பெற மாட்டாங்க. யார் வாங்கிட்டு போயிடுவாங்கன்னா, யார் எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னா சத்துரு இல்லைங்களா? எதிர் நாட்டில் இருக்கிற ராஜா கேப்சர் பண்ணுவார். அப்படின்னா தேவனுக்கு பிரியமில்லாத நடக்கும் பொழுது, கரெக்டுங்களா? இவர்களுக்கு தேவன் கொடுக்குற பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம அதாவது அடிப்படை வேதாகமத்திலே நம்ம வகுப்பிலே பார்க்கும் பொழுது என்னென்னலாம் பார்ப்போம், அவங்களுக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னா அதாவது அவங்களுக்கு வித்தியாசமான ஒரு பனிஷ்மெண்ட் வரும் இல்லைங்களா?
மற்ற புறஜாதி ராஜாக்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறது, மறுபடியும் திருப்பி கூப்பிட்டு வர்றது இல்லைங்களா. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமான ஒரு இனிஷியல் பனிஷ்மெண்ட், ஒரு பொதுவான பனிஷ்மெண்ட் இது, சரிங்களா. இப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட்டு தான் தேவன் என்ன பண்ணார் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தாரு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் எடுத்து வாசிக்கலாம். அது இதில் இல்லை. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். இஸ்ரேல் விதை விதைத்திருக்கும் பொழுது மீதியானியரும் கிழக்கித்திய புத்திரரும் அவர்கள் விரோதமாக எழும்பி வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும், காசாவுடைய அந்த ஒரு பார்டர் மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதையிலே ஆகிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்களிகளைப் போல் திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியதாய் இருக்கும். போதும் சிஸ்டர். ஸோ இப்படி பார்க்கும்பொழுது இவர்கள் விதைப்பாங்க. ஆனால் இங்கே எப்படி மீதியானவர்கள் வந்து இப்போ என்ன பண்ணாங்க, ஒரு 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 எல்லா பிளேஸையும் சொல்லப்போனால் காசா மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அப்போ தேவன் சொன்ன ஒரு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியில்னா பனிஷ்மெண்ட்டை அனுபவிச்சிருக்கிறத நம்ம வசனங்களிலே பார்க்குறோம். இப்போ இல்லைன்னு சொல்ல முடியாது. லேவியரம் 26-17 வாசிக்கலாம். அடுத்து லேவியரம் 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்புவேன், உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படுவீர்கள், உங்கள் பகைஞர் உங்களை ஆளுவார்கள், துரத்துவார் இல்லாதிருந்தும் ஓடுவீர்கள். சரிங்களா. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு இனிஷியலான பனிஷ்மெண்ட்டு. சரிங்களா. இதை வந்து இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இல்லைங்களா. ஸோ இந்த வசனங்களெல்லாம் நம்ம ஒன்று சேர்த்து பார்த்தோம்னா என்ன வார்னிங் கொடுக்குது இவங்களுக்கு, இனிஷியல் பனிஷ்மெண்ட்டு. காரணம் என்னென்னா நீங்கள் ஒபே பண்ணாமல் போனதுனால. ஓகேங்களா. அப்போ தேவன் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த இனிஷியல் ஜென்ரல் பனிஷ்மெண்ட்டை நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்க இல்லைங்களா. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்போ இந்த ஒரு பனிஷ்மெண்ட்டை சுவைத்து அப்படின்னா என்ன அர்த்தம், தங்களை ரியலைஸ் பண்ணுறது, நாங்களா சரி பண்ணிக்கிறது, சரி பண்ணிவிட்டு மறுபடியும் தேவன்கிட்ட வர்றது. ஸோ இதற்காக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க டேஸ்ட் பண்ணணும். சரிங்களா. ஸோ ஒருவேளை இவங்க இந்த ஒரு இனிஷியல் டேஸ்ட்டை வாங்கலைன்னா இந்த பனிஷ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அதிகமாகும். ஓகேங்களா. ஸோ அப்படின்னா இந்த ஒரு இனிஷியல் பனிஷ்மெண்ட் வந்து பிரஜாதிகளின் காலத்துக்குள்ளே வருமா? ரெண்டாவது பாட்டு தான் பார்க்குறோம். முதல் பாட்டு என்ன, பிளஸ்ஸிங்ஸு. ரெண்டாவது பாட்டு ஒருவேளை நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கலனா என்ன பனிஷ்மெண்ட்டு, அந்த பனிஷ்மெண்ட்டு இனிஷியல் பனிஷ்மெண்ட்டு. அந்த இனிஷியல் பனிஷ்மெண்ட் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தோமா இல்லைங்களா. அந்த இனிஷியல் பனிஷ்மெண்ட் எப்படிப்பட்டது அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குற அந்த அதை டேஸ்ட் பண்ணணும், அவங்க அதை சரி பண்ணி என்ன பண்ணணும், அவங்க தேவனுக்கு முன்னாடி வந்து நிற்கணும். சரிங்களா. ஸோ வித்தியாசமான ஒரு பனிஷ்மெண்ட், மற்ற நாடுகள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறது, பஞ்சம் வர்றது, இல்லை கொள்ளை நோய் வர்றது, இப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான். ஓகேங்களா. ஸோ இதை டேஸ்ட் பண்ணி தேவனுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா அவங்க திரும்பி வரணும். இப்படி வரல அப்படின்னு பார்க்கும்பொழுது இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் டைம்ஸ் பீரியட் தான். சரிங்களா. ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்க்குறோம். இது நம்ம சொன்ன விஷயங்கள், காட் அலோட் எனிமீஸ் டு கான்கர் ஆர் டாமினேட் இஸ்ரேல் ஃபார் ஷார்ட் பீரியட்ஸ் ஆஃப் டைம், கொஞ்சம் நாள். ஓகேங்களா. மற்ற புரஜாதி ராஜாக்களை வந்து இவங்களை டாமினேட் பண்ணுறதுக்கு இவங்க வந்து இந்த மாதிரியெல்லாம் தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கொஞ்ச நாட்களுக்கு அனுமதிக்கிறது தான். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இனிஷியல் பனிஷ்மெண்ட், ஒரு பொதுவான ஒரு விஷயம். ஓகேங்களா. இதுதான் நியாயாதிபதிகளின் புக் ஆஃப் ஜட்ஜ், அப்புறம் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள், 4 புஸ்தகங்களில் மற்ற நிறைய இடங்களை படிக்கும்பொழுது இதுக்கு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. என்ன வார்த்தை அப்படின்னு பார்க்கும்பொழுது we see these nearly innumerable tastes. ஓகேங்களா. இனிமரபிள் அப்படின்றது ரொம்ப அதிகமான ஒரு சுவைக்குள்ளே என்ன பண்ணணும், இவங்க போயிருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்,
அந்த இனிஷியல் பனிஷ்மெண்ட்டு நிறைய அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நமக்கு தெரியுமில்ல, ராஜாக்களை எடுத்துக்குவோம், தாவீது ராஜா கூட என்ன பண்ணலாம், நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்படி என்ன பண்ணுறோம், நிறைய இந்த இடத்துல நம்ம திங்க் பண்ணுறோம். ஸோ ராஜாக்களின் காலப்பகுதியில் கூட அவங்க இனிஷியல் பனிஷ்மெண்ட்டை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டேஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் திஸ் இஸ் நாட் த டைம்ஸ் ஆஃப் தி ஜென்டைல்ஸ், இதை நம்ம புரிஞ்சிக்கலாம். ஆனால் இந்த கான்டெக்சுவல், இந்த வசனங்களை நம்ம எதுக்கு நம்ம எதுக்கு ரிலேட்டடாக பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பிரஜாதிகளின் காலத்துக்கு ரிலேட்டடாக தான் பார்த்துட்ருக்கோம். பட் இது பிரஜாதிகளின் காலத்துக்குள்ளே என்ன ஆகலை, இன்னும் வரல. ஓகேங்களா? அடுத்து மூன்றாவது பகுதி சிவியர் பனிஷ்மெண்ட். வெரி குட். ஓகேங்களா? ஒருவேளை இந்த ஒரு காலப்பகுதியே தேவன் ரொம்ப காலம் நீடிக்க மாட்டார். இனிஷியல் பனிஷ்மெண்ட்டை ரொம்ப காலம் நீடிச்சா என்ன ஆகும், அவங்களுக்கு பழகிடும். ஓகேங்களா? அப்போ தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது மோர் பனிஷ்மெண்ட்டு, அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தி டைம்ஸ் ஆஃப் தி ஜென்டைல்ஸ். பிரஜாதிகளின் காலத்தில், அதாவது பிரஜாதியாரால் இந்த ஜெருசலேம் மிதிக்கப்படுகிற ஒரு விஷயம், இவங்க பிரஜாதிகளுக்குள்ள சிதறடிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், இதை பற்றி தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே சொல்கிறார். இதுக்கு தான் சிவியர் பனிஷ்மெண்ட் இவங்களுக்கு. ஓகேங்களா? அந்த சிவியர் பனிஷ்மெண்ட் பற்றி சொல்லும்பொழுது விச் இஸ் கால்டு 7 times, ஏழை தனியான ஒரு பனிஷ்மெண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த பனிஷ்மெண்ட்டை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தேவன் அவங்களுக்கு ப்ராமிஸாகவே கொடுத்துருக்காருங்களா, வாக்கு பண்ணியிருக்காரு. அதுதான் நம்ம லேவியரம் 26ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். ஒன்று ஆசீர்வாதமாக இருந்தாலும் அது வாக்கு தான், அவர் கொடுக்குற ப்ராமிஸ் தான். ஜட்ஜ்மெண்ட்டாக இருந்தாலும், விச் மீன்ஸ் பனிஷ்மெண்ட்டாக இருந்தாலும் அது வாக்கு தான் இல்லைங்களா, வாக்கு தத்தம், தட் இஸ் ப்ராமிசஸ். ஓகேங்களா? ஸோ இதில் பார்க்கும்பொழுது லேவியரம் 26:18 இவ்விதமாய் நான் உங்களுக்கு செய்தும் இன்னும் நீங்கள் எனக்கு செவி கொடாதிருந்தால், இங்கே சொல்கிறார் பாருங்க, இன்னும் நீங்கள் எனக்கு செவி கொடாதிருந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னும். அப்போ இதுக்கு முன்னாடி என்ன பனிஷ்மெண்ட்டில் நீங்கள் இருந்துட்டு இருந்தீங்க, குழந்தைய நான் பனிஷ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் இல்லைங்களா, இனிஷியல் பனிஷ்மெண்ட்டு. இன்னும் நீங்கள் செவி கொடாமல் இருந்தீங்கன்னா உங்கள் பாவங்களின் நிமித்தம் பின்னும் ஏழத்தனியாக உங்களை தண்டிப்பேன். ஓகேங்களா? ஸோ இப்போ தான் அந்த சிவியர் பனிஷ்மெண்ட்டு மூன்றாவது பார்ட்டில் என்ன ஆகுது, கடந்து வருது. ஐ வில் பனிஷ் யூ 7 times மோர் ஃபார் யுவர் சின்ஸ். உங்களுடைய பாவங்களின் நிமித்தமாக ஏழத்தனையாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கும்பொழுது தண்டிக்கிறேன். இதை தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காருங்க, பேசியிருக்காரு. ஓகேங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து பேசினதற்கான ஒரு சோர்ஸ் ஸ்கிரிப்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது லேவியராமம் 26ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு, சிவியரான பனிஷ்மெண்ட் என்ன ஆகணும், கொடுக்கணும் ஏழத்தனியான காலத்தில். இதுதான் பிரஜாதியின் காலங்கள், டைம்ஸ் ஆஃப் ஜென்டைல்ஸ். அப்போ டைம்ஸ் ஆஃப் ஜென்டைல்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஜெருசலேம் பிரஜாதிகள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும், பிரஜாதிகள் அந்த தேசத்தை மெதிக்கணும், பிரஜாதிகள் அந்த தேசத்தை ஆளணும். ஓகேங்களா? இஸ்ரேல் ஜனங்கள் சிதறடிக்கப்படணும். இதான் நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோம் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஒரு 7 times அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் என்ன பண்ணுறாருன்னா இங்கே த 7 times ஆஃப் தீஸ் வேர்சஸ் ஆர் வாட் ஜீசஸ் கால்டு, இதை தான் அங்கே சொல்கிறாரு த டைம்ஸ் ஆஃப் ஜென்டைல்ஸ் அப்படின்னு பிரதர்ஸ் ரொம்ப அழகாக மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த ஏழத்தனியான தண்டிக்கிற ஒரு விஷயத்தை குறித்து தான் பிரஜாதிகளின் காலம் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாரு இயேசு கிறிஸ்து இங்கே பேசுகிறாரு. ஓகேங்களா? இப்போ ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறீங்க பார்க்குறோம். ஸோ இப்படி பார்க்கும் பொழுது இதை குறித்து தானியேல் 2ஆம் அதிகாரம் மட்டும் கிடையாது, நம்ம தானியேல் 5ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் அந்த 4 மிருகங்கள் வரும்ல, 5 அல்லது 7, 5ஆம் அதிகாரம், ரைட்டு. ஓகேங்களா? ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதை நம்ம என்ன பண்ணலாம், நோட்டீஸ் பண்ணி படிக்கலாம். ஒன்று, சரிங்களா? ரெண்டாவது விஷயம், இந்த 7 times அப்படின்ற ஒரு வார்த்தை
ஏழத்தனை அப்படின்ற ஒரு வார்த்தை இங்கே எத்தனை டைம்ஸ் வந்திருக்குன்னா 4 முறை. வசனம் 18வது வசனத்தில் ஏழத்தனையாக தண்டிப்பேன்னு ஒரு டைம் சொல்கிறாரு. ஓகேங்களா? அடுத்து 21வது வசனத்தில் இருக்கும், அடுத்து 24வது வசனத்துலேயும் இருக்கும், அடுத்து 28வது வசனத்துலேயும் இருக்கும். ஓகேங்களா? ஏன் 4 டைம் சொல்கிறாரு? 4 டைம்ஸ், 4 முறை நான் உங்களை ஏழத்தனையாக என்ன பண்ணுவேன், தண்டிப்பேன் அப்படின்னு ஏன் சொல்லணும்? திஸ் இஸ் வாட் கால்டு, எப்படி சொல்லலாம்னா டைம்ஸ் ஆஃப் ஜென்டைல்ஸ். இப்போ பாருங்கள், புறஜாதிகளின் காலங்கள், அந்த ப்ளூரல் இருக்குல்ல, அதுதான் இப்போ இங்கே வருது. ஓகேங்களா? காலங்கள். ஏன் அப்போ 4 டைம்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்? ஒய் 4 டைம்ஸ்? ஏன் 4 டைம் இங்கே சொல்லணும்? இந்த ஒரு பீரியடில் 18லேருந்து 28 வசனங்களில் 4 டைம் சொல்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ 4 டைம்ஸ் அப்படின்னு வருதா ஒன்று? 4 ராஜ்யங்கள் கீழே இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு போகிறது. சொல்லப்போனால் இந்த 4 சாம்ராஜ்யத்திற்கு கீழ் இந்த இஸ்ரேல் தேசம் அப்படின்னு சொல்கிறதோட ஜெருசலேம் பிரஜாதியாரால் மிதிக்கப்படணும். ஓகேங்களா? அது எப்படிப்பட்ட பிரஜாதியார் அந்த பேரரசுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது உலக பேரரசுகளாக, அந்த 4 உலக பேரரசுகளை நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். ஒன்று பாபிலோன், 2வது மேதோ பெர்ஷியா, 3வது கிரேக்க சாம்ராஜ்யம், 4வது ரோம சாம்ராஜ்யம். ஓகேங்களா? இப்போ 4 டைம்ஸ் 4 காலப்பகுதிகள், இதுதான் காலங்கள். நம்ம என்ன பண்ணுறோம் சொல்கிறோம், பிரஜாதிகளின் காலங்கள் அப்படின்னா அந்த காலங்கள் அப்படின்றது, டைம்ஸ் அப்படின்றது நம்ம இதை தான் என்ன பண்ணுறோம் இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? பாருங்கள், 21வது வசனத்தில் இருக்கா 7 டைம்ஸ் அப்படின்னு? 24வது வசனத்தில் ஏழத்தனையாக அப்படின்னு இருக்குங்களா? 28வது வசனத்தில் இருக்குங்களா? ஸோ 18வது வசனத்தில் என்ன இருக்குது? 4ன்னு இருக்குது. சாரி, ஏழத்தனையாக தண்டிப்பேன் 7 டைம்ஸ் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா இந்த 4 அப்படின்ற ஒரு விஷயம் எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த 4 உலக பேரரசுகளை அது குறிக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தானியேல் 2ஆம் அதிகாரத்தை நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். அப்போ அந்த ராஜாக்களின் நாட்களில் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்தாபிக்கிற ஒரு விஷயம் பார்க்குறோமா இல்லைங்களா? கரெக்டுங்களா? ஸோ 4 பாகம் அது முடியுது அப்படின்னு நம்ம தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது இங்கே நம்ம அதாவது மிருகங்களை குறித்து பார்க்குறோம். இங்கே மெட்டல்ஸு, 4 வகையான மெட்டல்ஸு. இங்கே மிருகங்கள், சிங்கம், கரடி, கரெக்டுங்களா? அப்புறம் சிறுத்தை, அப்புறம் கெடிதும் பயங்கரமான மிருகம் இல்லைங்களா? 4 உலக பேரரசுகள் அது என்ன பண்ணுது குறிக்குது. ஸோ இப்படி ஏழத்தனியாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களை தண்டிப்பேன் அப்படின்னு என்ன பண்ணுறாரு இங்கே தேவன் ரொம்ப கிளியராக சொல்கிறார். வாசிக்கலாம். லேவியராகும் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உங்கள் வல்லமையின் பெருமையை முறித்து உங்கள் வானத்தை இரும்பை போலவும் உங்கள் பூமியை வெண்கலத்தை போலவும் ஆக்குவேன். உங்கள் வல்லமையின் பெருமையை முறித்து உங்கள் வானத்தை இரும்பை போலவும் உங்கள் பூமியை வெண்கலத்தை போலவும் ஆக்குவேன். அப்படின்னா வானத்தை இரும்பை போல ஆக்குன்னா என்ன கிடைக்காது உங்களுக்கு? மழைலாம் ஒன்றும் வராது. உங்கள் பூமியை வெண்கலத்தை போல மாற்றுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மழையே வரலன்னா எந்த விவசாயமும் என்ன பண்ண முடியாது இல்லைங்களா? உங்கள் வல்லமையின் பெருமையை முறித்துனா நாங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? டோட்டலாக என்ன பண்ணுவேன்? அழிச்சிடுவேன் அப்படின்னு என்ன பண்ணுறாரு தேவன் சொல்கிறார். ஸோ அது நடந்த காலப்பகுதி தான் இந்த சிங்கம் இல்லைங்களா? நேபுகாத்நேச்சார் வாசிக்கலாம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 37வது வசனம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். ராஜாவே, நீர் ராஜாதி ராஜாவா இருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரிகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையும் மகிமையும் அருளினார். அப்போ தேவன் யாருக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா நேபுகாத்நேச்சாருக்கு கொடுத்துருக்காரு இந்த ஒரு ராஜரிகத்தை, பராக்கிரமத்தை, வல்லமையை, மகிமையை இல்லைங்களா? அடுத்து 38வது வசனம். சகல இடங்களில் உள்ள மனுபுத்திரரும் வெளியின் மிருகங்களையும் ஆகாய்த்த பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து உம்மை அவைகளை எல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை நீரே. பொன்னான அந்த தலை நீரே அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே பார்க்குறோம்.
ஸோ அப்படின்னா அந்த முதலாவது பேரரசு இங்கே, அதாவது தானியேல் 2ஆம் அதிகாரம் மற்றும் தானியேல் 7ஆம் அதிகாரமும் எதை பற்றி தான் பேசுது அப்படின்னு பார்க்கும்பொழுது பிரஜாதிகளின் காலங்களை குறித்து பேசுகிற ஒரு முக்கியமான டாக்டர்ஸ் தான் அது. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே தேவன் என்ன பண்ணுறார் அப்படின்னா நேபுகாத்நேச்சாரை எப்படி இவர் பார்க்குறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரிகத்தை கொடுத்துருக்காரு, உமக்கு பராக்கிரமத்தை கொடுத்துருக்காரு, வல்லமையை கொடுத்துருக்காரு, மகிமையை கொடுத்துருக்காரு. யார் கொடுத்து இவருக்கு யார் கொடுத்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லாமே தேவன் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன கேள்வினா, ஏன் பிரஜாதிகளின் காலம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்? எங்கே? பாபிலோன் ராஜா அவருடைய காலப்பகுதியில். ஒரு வேளை அதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு பேரரசு இருந்தது. நம்ம சொல்லலாம், அசிரியா ராஜாவை சொல்லலாம், எகிப்துலாம் பெரிய ஒரு ராஜரிகம் இல்லைங்களா? ஏன் அங்கே நம்ம சொல்லலை? ஏன் அங்கே ஆரம்பிக்கலை? காரணம் என்ன? வை இதுதான் மொதல் பாட்டில் ஒரு கேள்வி என்ன பண்ணோம், இது உங்களுக்கு ஹோம்ஒர்க்குன்னு என்ன பண்ணோம் சொல்லிட்டு போயிருந்தோம். ஞாபகம் இருக்குங்களா? ஏன்? ஒரு சிம்பிளான பதில் தான், ஆனால் அந்த பதிலோட இம்பேக்ட் ரொம்ப அதிகம். ஓகேங்களா? அப்போ பிரஜாதிகளின் காலம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏன் இங்கே பின் பாயிண்ட்டை நம்ம எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ராஜாக்கள் ராஜரிகம் பண்ணாலும் அங்கேருந்து தேவன் பார்க்கல, எடுக்கல. ரீசன், ஜெருசலேம் முற்றிலுமாக அழிக்கப்படுதல். இதுதான் பாயிண்ட்டு. அதாவது டெஸ்ட்ராய்டு ஃபுல்லாக. அதுக்கு முன்னாடி எல்லாம் சில பிரச்சனைகள் வரும். மற்ற பிரஜாதி ராஜாக்களுக்கு இவங்களுக்கும், இவங்க தப்பு பண்ணாங்கன்னா ஒரு பனிஷ்மெண்ட்டு. பிரஜாதி ராஜாக்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்க? ஹேண்ட் ஓவர் பண்ணுவார் தேவன். அப்படி இப்படின்னு தான் என்ன பண்ணுவாங்க? தட் இஸ் கால்டு இனிஷியல் பனிஷ்மெண்ட்டு இல்லைங்களா? அந்த ஒரு ஆரம்ப நிலையில் இருக்கிற அந்த ஒரு பனிஷ்மெண்ட்டுக்குள்ளே என்ன பண்ணாங்கன்னா இவங்க இருந்தாங்க. அது இல்லை இப்போது. இப்போ கிளியராக தேவன் இந்த இடத்துல ஏன் ஜென்டைல்ஸ் டைம்ஸ் அப்படின்னு, டைம்ஸ் ஆஃப் ஜென்டைல்ஸ் அப்படின்னு நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஜெருசலேம் ஃபுல்லாக அழிக்கப்பட்டுடுச்சு இப்போ. காரணம் அதுதான். ஓகேங்களா? யாருடைய காலப்பகுதியில்? நேபுகாத்நேச்சாருடைய காலப்பகுதியில். பாருங்கள் பதில் எப்படின்னு. அப்போது யார் நம்முடைய, அதாவது யூத ஜனங்களை அரசாட்சி பண்ணிட்டு இருந்தது? சாலமோன் ராஜா, சிதேக்கியா ராஜா. ஓகேங்களா? வாசிக்கலாம். எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 25வது வசனம் இப்போ தான் பார்க்குறோம். ஓகேங்களா? எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே. இவருக்கு பேர் பாருங்களேன், இவருக்கு ஒரு பேர் இப்படி வச்சா நல்லா இருக்குன்னு என்ன பண்ணியிருக்காரு தேவன் வச்சிருக்காரு. இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, துன்மார்க்க அதிபதியே அப்படின்னு ஒரு பேர். அக்கிரமத்துக்கு முடிவு வருங்காலத்தில் உன் நாள் வந்தது. உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு ராஜரிகம் முடிய போகுது, அதுக்கான முடிவு வந்து போச்சு. 26ஆம் வசனம். 26ஆம் வசனம். பாகையை கழற்று, பாகையை கழற்று, கிரீடத்தை எடுத்து போடு, கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி முன்போல் இராது, அது இனி முன்போல் இராது, தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன், தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன். கரெக்டுங்களா? ஸோ அப்படின்னா இந்த பாகை அப்படின்ற ஒரு விஷயம், இந்த கிரீடம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைங்களா? ஸோ இந்த ராஜரிகம் அப்படின்ற ஒரு விஷயம் முன்போல் இருக்காது. அதை நான் யாருக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இனி முன்போல் இராது, தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன் அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப பெரிய ஒரு ப்ராஃபஸி இந்த இடத்துல எசேக்கியேல் எழுதுகிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இது எழுதப்பட்ட ஒரு விஷயந்தான் முன்னாடியே. பிற்பாடு தான் என்ன ஆகுது நம்ம பார்க்குறோம் நடக்கிற ஒரு காரியத்தை. சரிங்களா? அப்படின்னா தாழ்ந்தவனை உயர்த்துறதுனா என்ன, உயர்ந்தவனை தாழ்த்துறதுனா என்ன கண்டுபிடிச்சிட்டோம். அதனால் அந்த ஸ்லைடு வர்றப்ப பார்ப்போம். ஓகே, அடுத்த வசனம். எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன், உரிமைக்காரனர் வருமட்டும் அது இல்லாதிருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன். கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன், உரிமைக்காரன் வருமட்டும் அது இல்லாதிருக்கும். அப்போ
அந்த ராஜரீகத்துக்கு உரிமைக்காரன் ஒருத்தர் இருக்கார். அவர் வர்ற வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ராஜா அப்படின்னு இல்லை இல்லைங்களா, அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னா அந்த அவர் அப்படின்றது நமக்கு தெரியும் யார் அப்படின்னு இல்லைங்களா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாவா வரும்பொழுது இரண்டாவது வருகையில் இல்லைங்களா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த ஒரு ராஜரீகத்தை சொல்லப்போனால் அவர்களுக்கு ராஜா அப்படின்ற ஒரு விஷயம்னு ஒன்று இருக்குது இப்போ ஓகேங்களா. அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ அப்படின்னா கவிழ்ப்பேன் உரிமைக்காரரான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வர்ற வரைக்கும் அது இல்லாத இருக்கும், அவருக்கே நான் என்ன பண்ணுவோம் அதை கொடுப்பேன் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போது அந்த ஒரு விஷயம், உயர்ந்தவனை தாழ்த்துறது, தாழ்ந்தவனை உயர்த்துதல் சரிங்களா. ஸோ லூக்கா 3ஆம் அதிகாரம் 31ஆவது வசனத்தில் இதுதான் நமக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம 5வது தொகுதியில் அநேகமாக 4-5 சாப்டர் நினைக்கிறேன் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா. அதாவது ஒப்புரவாதல் மத்தியஸ்தர், தாவீதின் குமாரனும் தாவீதின் ஆண்டவரும், அந்த ஒரு சாப்டரில் நம்ம படிச்சிருப்போம் ஓகேங்களா. ஸோ அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அவர் தான் ராஜா. பட் எந்த வழியில் அவர் வரணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது சாலமோன் ராஜாவுடைய வழியில் தான் வரணும். ஏன், அந்த கிரீடம் அங்கே தானே இருக்குது, அந்த வழியில் தானே இருக்குது. தட் இஸ் தாவீது, சாலமோன், அதுக்கப்புறம் ரெகோபயாம், அதுக்கப்புறம் இந்த ஒரு வழியில் தான் வரணும். ஏன்னா இந்த ஒரு கிங்ஷிப் அதன் வழியாக தான் இருக்குது, கடைசியாக அங்கே தான் ராஜ்யம் வரணும். இதுதான் தேவ சித்தம் ஓகேங்களா. ஆனால் அது நிறைவேறலை. ஒரு கண்டிஷன் கொடுத்தார் தேவன். அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த தாவீதுக்கு அப்புறம் வர சாலமோனுடைய ஒரு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ராஜரீகம் பண்ணுறவங்க நியாயப்பிரமாணங்களுக்கு கீழ் நடக்கலைன்னா இந்த ராஜாங்கம் உங்களுக்கு இருக்காது. அப்போ நீங்கள் உயர்ந்தவங்களாக இருந்தாலும் உங்களை தாழ்த்திட்டு தாழ்ந்தவனாகிய நாத்தான் அவரை நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உயர்த்துவன் தேவன் என்ன பண்ணிட்டாரு, உயர்த்திட்டார் ஓகேங்களா. ஸோ இதில் தான் நம்ம பார்க்குறோம் நாத்தான் வழியில் மரியாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது வராங்க. ஸோ இந்த பூமியில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு தாய் அப்படின்னா விச் மீன்ஸ் மரியாள் தான். இங்கே யோசேப்பு கூட யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு வளர்ப்பு தந்தை, அவ்வளோதான் ஓகேங்களா. ஒரு சட்ட ரீதியாக லீகல் ஃபாதர் அப்படின்னு என்ன பண்ணுவோம் நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இப்படி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இடத்துல பார்க்குறோம் இந்த நாத்தான் யார், நாத்தான் தாவீதுடைய குமாரன், ஹம்பிள் அண்டு எக்ஸால்டட். ஸோ இவர் அதாவது லூக்கா 3ஆம் அதிகாரம் 31ஆவது வசனத்தில் வந்து அந்த ஒரு ஜீனியாலஜி பார்க்கும்பொழுது இந்த ஒரு விஷயத்தை நம்ம நாத்தானை குறித்து நம்ம படிப்போம் ஓகேங்களா. அதாவது இவர் இந்த ஒரு ராஜரீகத்துக்கெல்லாம் ரொம்ப ஃபைட் பண்ணி அதை வாங்கணும்னு எதிர்பார்த்த ஒரு மனுஷன் இவர் இல்லை ஓகேங்களா. ரெகோபயாமுக்கு தான் அது போகணுமா, எனக்கெல்லாம் வரக்கூடாதா அப்படின்னு நினச்ச ஒரு ஒரு தாவீதுனுடைய சொல்லப்போனால் பிள்ளை இல்லை இவர் ஓகேங்களா. ஸோ இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்க்கும்போது தாவீதுக்குடைய பிள்ளை, ஆனால் ரொம்ப ஹம்பிளான ரொம்ப நல்ல கேரக்டர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது இவர் இருந்திருக்காரு சரிங்களா. அப்படின்னா உயர்ந்தவனை தாழ்த்துறது, தாழ்ந்தவனை உயர்த்துது. ஸோ நமக்கு நல்லா தெரியும். அடுத்து கவிழ்ப்பேன் உரிமைக்காரரானவர் வரும் மட்டும் அது இல்லாது இருக்கும். அப்போ கவிழ்ப்பேன் 3 டைம் இருக்குல்ல, ஏன் கட்டாயமா, முற்றிலுமா, முழுமையுமா, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார். 2-3 சாட்சிகள். ஆனால் அட்டாக் வந்து 3 டைம் நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயம் ஓகேங்களா. யார் இருக்கிறப்போ யோயாக்கிம், யோயாச்சின், அதுக்கப்புறம் சிதேக்கியா ஓகேங்களா. இந்த 3 ராஜாக்கள் அரசாட்சி பண்ணும்பொழுது அங்கே கேப்டிவிட்டி இருந்துச்சு. அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதாவது அவங்க சிறையிருப்பு போகிறது ஓகேங்களா. ஸோ இப்படி பார்க்கும்பொழுது இந்த ஒரு சிதேக்கியா வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் எத்தனாவது வருஷம் ராஜரீகம் பண்ணும்பொழுது டோட்டலாக அழிக்கப்பட்டது? அது கேட்கல. இவருடைய ராஜரீகத்தினுடைய அந்த ஒரு வருஷம்
4வது வருஷம் 11வது வருஷம். ஓகேங்களா? இதை நம்ம பார்த்துருக்க முன்னாடி ராஜாக்களுடைய காலப்பகுதியிலே. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி பார்க்கலாம். ஸோ இதை கவிப்பேன் உரிமைக்காரனும் வரும் மட்டும் அது இல்லாத இருக்கும் அப்படின்னு இங்கே இன்னொரு இன்டர்பிரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா பிரதர்ஸ் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா பாபிலோன்ஸ் டொமினியன் ஓவர் இஸ்ரேல் வில் பி டர்ன்ட் ஓவர் டு த மேதிய பெர்ஷியா, தென் டு கிரீஸ், தென் டு ரோம். இந்த மாதிரி என்ன பண்ணுறாரோ ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? எப்படின்னா இப்போ பாபிலோன் கவர்மெண்ட் இருக்குல்ல, ஓகேங்களா, இதை கவிழ்த்தது யார்? மேதோ பெர்ஷியாவை கவிழ்த்தது கிரேக்க சாம்ராஜ்யம். கிரேக்க சாம்ராஜ்யத்தை கவிழ்த்தது ரோம சாம்ராஜ்யம். இப்படி என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்து இன்னொரு இன்டர்பிரேஷன், இது போயிட்டு அது, இது போயிட்டு அது, இது போயிட்டு அது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு கல் அடிக்கிறது, பாதத்தில் அடிக்கிறது, கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுற ஒரு விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இது இனி முன்போலிராது அந்த ராஜரிகம். ஓகேங்களா? நோ ஒன் வில் வியர் த க்ரோன். அந்த ஒரு கிரீடத்தை யாரும் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறதில்ல, போட போகிறதில்ல. அப்படின்னா என்ன? ராஜரீகத்தை யாரும் வாங்க போகிறதில்ல சிதேக்கியா ராஜாவுக்கு அப்புறம். ஓகேங்களா? தேர் வில் பி நோ ரிலீஃப் ஃப்ரம் ஜென்டைல் டொமினியன். அப்படின்னா உரிமைக்காரரானவர் மட்டும் அது இல்லாத இருக்கும். அந்த பிரஜாதிகள் ராஜரீகம் பண்ணுகிற அந்த ஒரு காலப்பகுதியில் சொல்லப்போனால் இஸ்ரேல் பிரஜாதியாரால் மிதிக்கப்படுகிற அந்த ஒரு காலப்பகுதியில் எந்த விதமான ரிலீஃபும் யாருக்கு இருக்காது? இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருக்காது. புரியுதுங்களா? ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இவங்களுக்கு ராஜாவே இல்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பிரஜாதிகளின் காலம் அப்படின்ற ஒரு விஷயம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்குறோம். இப்போது சிதேக்கியாவுடைய 11வது வருஷம் ராஜரீகம். அதுதான் ஏன் அங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ஜெருசலேம் முழுமையாக அழிக்கப்படுகிற ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இதை தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல பார்க்குறோம். இதைத்தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லூக்கா 21ஆம் அதிகாரம் 20லேருந்து 24 வருஷங்களில் ரொம்ப அழகாக இன்னும் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக என்ன பண்ணுறாரு, புரியும் போல் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா தகவலை, அதாவது ரத்தின கற்கள், அதாவது ரத்தினங்களாக பேசுவாங்கள்ல ஒரு சுருக்கமாக, அதுவில் ரத்தின சுருக்கம்னு சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காருன்னா லூக்கா 21ஆம் அதிகாரம் 20லேருந்து 24 வசனங்களில் பிரஜாதிகளின் காலங்களை பற்றி ரொம்ப அழகாக என்ன பண்ணியிருக்காரு, பேசியிருக்கார். சரிங்களா? ஸோ அடுத்து இந்த பிரஜாதியின் காலங்கள் எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுது அப்படின்னு நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஒரு பாயிண்ட்டு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த க்ரோன், அந்த கிரீடம் எடுக்கப்படணும். எடுக்கப்படுறதும் இஸ்ரேலை டோட்டலாக அழிக்கிறதும் ஒன்று. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த காலப்பகுதியை நம்ம பார்க்கலாமா? 7 டைம்ஸ் நீங்கள் ரொம்ப மோசமாக எனக்கு விரோதமாக பண்ணிங்கன்னா நான் உங்களை என்ன பண்ணுவேன், ஏழத்தனையாக தண்டிப்பேன். சரிங்களா? ஸோ அப்போ அந்த ஏழத்தனை அப்படின்றது தான் எவ்வளோ காலப்பகுதி அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். சரிங்களா? தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம படிப்போம்ல 25வது வசனத்தில் இல்லைங்களா, அது காலமும் காலங்களும் அப்படி அரைக்காலம் இல்லைங்களா. ஸோ இந்த ஒரு விஷயம், அதாவது ஆர் ஃபார் ஏ இயர் 2 years அண்ட் half a year இல்லைங்களா சொல்லுவோம்ல. ஸோ அப்போ இதுதான் நமக்கு இந்த விஷயத்தில் சோர்ஸ். அது மட்டும் கிடையாது, தானியேல் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம், ரைட்டு. ஓகேங்களா? எசேக்கியேல் 4:6 ஒரு நாள் அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு வருஷம் தீர்க்க தரிசனத்துக்கு. ஓகேங்களா? என்னாகமம் 14ஆம் அதிகாரத்தில் 34வது வசனத்தில் ஃபார் ஈச் டே 1 year, ஒரு நாள் ஒரு வருஷம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோன்னா பார்க்குறோம். அப்போ நம்ம இந்த காலம் காலங்கள் அரைக்காலம் அப்படின்னு சொல்லிட்டு தானியேல் 7:25 படித்தோம்ல, கரெக்டுங்களா? அப்போ இது கால்குலேஷன் போடும் இல்லைங்களா. காலம்னா ஒரு வருஷம், காலங்கள்னா 2 வருஷம், அரைக்காலம்னா அரை வருஷம் தான், டோட்டலாக 3.5 வருஷம் இல்லைங்களா. 3.5 வருஷம்னா 1260
நாட்கள். தீர்க்க தரிசனத்துக்கு ஒரு நாள் அப்படின்றது ஒரு வருஷம். டோட்டலாக எத்தனை வருஷம் இப்போது? 1260 வருஷம். இது வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஒரு 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 எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்குறோம். இப்போது 7 டைம்ஸ்க்கு வருவோம். ஓகேங்களா? 7 தனியாய் 7 டைம்ஸ். 1 டைம் ஒரு காலம் அப்படின்னா எத்தனை நாட்கள்? ஒரு காலம் அப்படின்னா 360 நாட்கள். அப்போ 7 தனியாக அப்படின்னா 7 டைம்ஸ் இல்லைங்களா? அப்போது 7 × 360 2520 வருடங்கள். கரெக்டுங்களா? அப்படின்னா இந்த 2520 வருஷம் அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது 2520 நாட்கள், 2520 வருடங்கள். ஓகேங்களா? இந்த ஒரு 2520 வருஷம் அப்படின்றது எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுது? டைம்ஸ் ஆஃப் ஜென்டைல்ஸ். 2520 ராப்பகல்லாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? படிச்சிருப்போம். 539லாம் கிடையாது. இது வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா பழைய ஏற்பாட்டில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. BC 606. அதான் நமக்கு தெரியும். ரைட்டு. ஓகேங்களா? ஸோ 2520 வருடங்கள் இஸ்ரேல் ஜனங்களில் இல்லைனா அந்த தேசத்தை, அந்த ஜெருசலேம் என்ற தேசத்தை பிரஜாதியார் என்ன பண்ணணும்னா மிதிக்கணும். ஓகேங்களா? ஒருவேளை இந்த 2520 வருடங்கள் முடிஞ்சிடுச்சுன்னா என்னாகும்? இஸ்ரேல் ஜனங்கள் பிரஜாதியாரால் மிதிக்கப்பட மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும், ஜெருசலேம் அந்த இடத்துல அழிக்கப்படுற ஒரு விஷயம், இவங்க கேப்டிவிட்டியை சிறையிருப்ப போகிற ஒரு விஷயம். கரெக்டுங்களா? அதுதான் நம்முடைய அன்பு சகோதரர் ரசல் அவர்கள் சொல்லுகிற குரோனாலஜிக்கல் வியூவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுதான் ஓல்டு குரோனாலஜி. அதுதான் உண்மை. 1874 கிறிஸ்து வந்துட்டார் அப்படின்ற ஒரு விஷயம். அதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 606 ஸ்டார்ட் ஆகுது. BC 606. சரிங்களா? எங்கே முடியுது அப்படின்னு பார்க்கும்பொழுது 1914 1914 அது முடியுது. அப்போ 2 வேல்யூவையும் ஆட் பண்ணுங்களேன், 2 நம்பர்ஸையும். 1914 அப்படி என்னாகும்? வந்துடும் இல்லைங்க, 2520. கரெக்டுங்களா? ஸோ 606 வருஷங்கள் முடியுது, BC முடியுது. அப்புறம் 1 2 3 அப்படின்னு என்ன ஆகுது? AD ஸ்டார்ட் ஆகுது இல்லை? ஓகேங்களா? அப்போ AD 1914 இந்த பிரஜாதியாரின் காலம் என்ன ஆகுது? முடியுது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம்? பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த லேவியராமம் 26ஆம் அதிகாரம் 18 20 வசனங்களை படிக்கும் பொழுது பாபிலோனுக்கு கீழே இவங்க இருந்த அந்த ஒரு எக்ஸ்பீரியன்சஸ். ஓகேங்களா? இந்த வசனங்களை நம்ம என்ன பண்ணோம்? படித்தோம். உங்கள் பலன் விருதாவிலே செலவழியும், உங்கள் தேசம் தன் பலனையும் தேசத்தின் மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்காது இல்லைங்களா? அடுத்து இந்த மாதிரியான ஒரு பனிஷ்மெண்ட்டு இவங்களுக்கு. அடுத்து இந்த 2வது உலக பேரரசாகிய மேதோ பர்ஷியன் கவர்மெண்ட்டு கீழே இவங்க இருக்கும் பொழுது இவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட் இருந்துச்சு? வாசிக்கலாம் பாருங்கள். லேவியராகும் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். உங்களுக்குள்ளே வெளியின் துஷ்ட மிருகங்களை வரவிடுவேன், அவைகள் உங்களை பிள்ளைகளற்றவர்களாக்கி உங்கள் மிருக ஜீவன்களை அழித்து உங்களை குறைந்து போக பண்ணும், உங்கள் வழிகள் பாழாய் கிடக்கும். ஸோ இப்படி ஒரு பனிஷ்மெண்ட்டு, உங்களுக்குள்ளே வெளியின் துஷ்ட மிருகங்களை வரவிடுவேன். அப்போ இவங்க யார் ஆக்சுவலி இந்த துஷ்ட மிருகங்கள்? லிட்டரலாக கண்டிப்பாக நம்ம இங்கே எடுத்துக்க முடியாது. ஏன்னா இவங்க பிரஜாதிகளின் காலம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இவங்க வந்து 606 பாபிலோனுக்கு போயாச்சு, சிறையிருப்பு 70 வருஷம், திரும்பி வந்தாச்சு. இவங்க தேசத்தில் இருக்காங்க. பட் இவங்கள ஒரு ராஜரீகமாக ஒரு நாடாக எல்லாம் இல்லை. கரெக்டுங்களா? நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்க்குறோம் ரோமன் கவர்மெண்ட் வரைக்கும். சரிங்களா? ஸோ இப்படி பார்க்கும் பொழுது துஷ்ட மிருகங்களை நான் வரவிடுவேன் அப்படின்னா மேதோ பர்ஷியன் கவர்மெண்ட்டுடைய அந்த ஒரு காலப்பகுதியில் இப்படிப்பட்ட துஷ்ட மிருகங்கள்லாம் யார் அப்படின்னா பிரஜாதி ராஜாக்கள் தான். ஓகேங்களா? இந்த பிக்சரை பார்த்தோன்னு ஞாபகம் வருதுங்களா? இந்த ஒரு காலப்பகுதியில் நடந்த ஒரு சம்பவம் தான். இதை தானியேலே நம்ம பார்த்துருக்கோம்.
ஞாபகம் இல்லைங்களா? இந்த ஒரு பிக்சர் பார்த்தோன்னே என்ன ஞாபகம் வருது? எஸ்தர் ஞாபகம் இல்லைங்களா? எஸ்தர், மொர்தெகாய் இல்லைங்களா, ஹாமான். ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் நடக்குது. புரஜாதி ராஜாக்கள்கிட்ட இவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அடுத்து 23லேருந்து 26 வரைக்கும் கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு கீழே இருக்கும்பொழுது இவங்களுக்கு எப்படிப்பட்ட அனுபவங்கள்? என் உடன்படிக்கையை மீறினதற்கு பழிவாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி நீங்கள் உங்கள் பட்டணங்களிலும் சேர்ந்த பின் கொள்ளை நோயை உங்கள் நடுவிலே அனுப்புவேன், சத்துருவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவீர்கள். ஓகேங்களா? ஸோ இது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாவீரன் அலெக்சாண்டர் கீழே இவங்க இருக்கிறது. ஓகேங்களா? அடுத்த வசனம் கூட வாசிக்கலாம் சிஸ்டர். லேவியரகம் 26ஆம் அதிகாரம் 27 வசனங்கள் முதல். இன்னும் இவர்கள் எல்லாவற்றாலும் நீங்கள் எனக்கு செவி கொடாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால் நானும் உக்கிரத்தோடு உங்களுக்கு எதிர்த்து நடந்து நானே உங்கள் பாவங்கள் நிமித்தம் உங்களை ஏழத்தனையாய் தண்டிப்பேன். ஏழத்தனையாய். இப்படி பார்க்கும் பொழுது இவங்களுக்கான பனிஷ்மெண்ட்டு 606 BCல ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அப்படியே போயிட்டுருக்கு. சரிங்களா? அப்படியே என்ன ஆகுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கிறாங்க. பிறந்த பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல பேசுகிறாங்க. ஓகேங்களா? ஸோ எதை பற்றி அவர் இயேசு கிறிஸ்து பேசுகிறாருன்னா டயஸ்போரா பீரியட் இல்லைங்களா? அதாவது புலம்பெயர்ந்து ஓடுகிற ஒரு விஷயம். அதை பற்றி என்ன பண்ணுறாருன்னா கிபி 70ல் தீத்துராயினால் சிதறடிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே பேசுகிற ஒரு விஷயம். ரிப்பீட்டேஷன்ஸ் தான் கொஞ்சம் ஆகும். ஓகேங்களா? எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரி கட்டுகிற ஒரு விஷயம். ஓகேங்களா? உங்கள் குமாரரின் மாம்சத்தையும் உங்கள் குமாரத்திகளின் மாம்சத்தையும் புசிப்பீர்கள் அப்படின்னா இவங்க அந்த ரோமன் கவர்மெண்ட் அந்த தீத்துராயினால் இவங்க முற்றுகை போடப்பட்ட பிற்பாடு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது பஞ்சம் நிறைய வந்துடுச்சு. இது நிற்றெல்லாம் நடந்திருக்கு. இதோட ஒரு வேதனையான ஒரு விஷயத்தை நம்ம எங்கே பார்க்க முடியும்? உங்கள் குமாரரின் மாம்சத்தையும் உங்கள் குமாரத்திகளின் மாம்சத்தையும் புசிப்பீர்கள். ஏன்னா சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை இல்லைங்களா? இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். 34லேருந்து 39 வரை வசனங்களில் இந்த டயஸ்போரா பீரியடில் இவங்களுக்கு இருக்கிற அனுபவங்கள். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஜாதிகளுக்குள்ளே உங்களை சிதறடித்து உங்கள் பின்னாக பட்டயத்தை உருவேன், உங்கள் தேசம் பாழும், உங்கள் பட்டணங்கள் வனாந்தரமாகும், பட்டயக்கருக்கினாலே விழுவார்கள், சகல புரஜாதிக்குள்ளும் நீங்கள் சிறைப்பட்டு போவீர்கள். இந்த டயஸ்போரா பீரியட் தான் இந்த ஜெவிஷ் டயஸ்போரா. நம்ம கூகுளில் சர்ச் பண்ணால் இதை பற்றி ஏகப்பட்ட விஷயம் வரும். அந்த காலப்பகுதியில் கிபி 70க்கு அப்புறம் இவங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயம். உங்களில் உயிரோடு மீதியாக இருப்பவர்களின் இருதயங்கள் தங்கள் சத்துருக்களின் தேசங்களின் மனத்தளர்ச்சி அடையும்படி செய்வேன், அசைகிற இலையின் சத்தமும் அவர்களை ஓட்டும். இது எப்படி இருக்குது பாருங்களேன். கிபி 70க்கு அப்புறம் இவங்க அப்படியே இருக்காங்க வச்சுக்குவோம். மரத்தினுடைய இலை அசைகிற சத்தம் கேட்டு கூட என்ன பண்ணுவாங்களா, இவங்க பயந்து ஓடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு 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 சிவியர் பனிஷ்மெண்ட் இது. ஓகேங்களா? அவர்கள் பட்டயத்திற்கு தப்பி ஓடுகிறது போல ஓடி துரத்துவார், இல்லாதிருந்தும் விழுவார்கள். யாருமே ஓடி வரல, திடீர்னு ஒரு மனுஷன் ஓடி விழறாரு அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்படி தான் என்ன பண்ணியிருக்காங்க, நடந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்த வசனம் 35வது வசனம் 37ஆம் வசனம் வாசிங்கக்கா. துரத்துவார்கள் இல்லாமல் பட்டயத்துக்கு முன் விழுவது போல ஒருவர் மேல் ஒருவர் இடறி விழுவார்கள். உங்கள் சத்துருக்களுக்கு முன் நிற்க உங்களுக்கு பலன் இராது, புறஜாதிக்குள்ளே அழிந்து போவீர்கள், உங்கள் சத்துருக்களின் தேசம் உங்களை பட்சிக்கும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு வர பனிஷ்மெண்ட் எல்லாம் நம்ம ரோமன் கவர்மெண்ட்டெல்லாம் நிறைய என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம இந்த குருசைட்ஸ் படிப்போம்ல, குருசைடர்கள் சிலுவை வீரர்கள் மூலமாக என்ன பண்ணாங்கன்னா கிறிஸ்தவர்களை என்ன பண்ணாங்க, அடிச்சு நொறுக்குனது. அதுக்கப்புறம் 530 நம்ம சொன்ன மாதிரி AD 539க்கு அப்புறம் வந்த பயங்கரமான பிரச்சனைகள் இல்லைங்களா, இதெல்லாம் இவங்களுக்கு நடக்கும். ஸோ அப்போ ஜெருசலேம் பிரஜாதியாரால் மிதிக்கப்படும். இந்த பிரஜாதியாரின் காலம் முடிகிற வரைக்கும் அது நடக்கும். ஓகேங்களா? இதை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல பார்க்குறோம். ஓகேங்களா? அப்போது எவ்வளோ தூரம் காலப்பகுதி அப்படின்னு பார்க்கும்பொழுது BC 606லேருந்து 1919 வரைக்கும், கரெக்டுங்களா? அதாவது 14 வரைக்கும். நீங்கள் கரெக்டாக கவனிக்கிறாங்களும் செக் பண்ண எப்படியெல்லாம் சொல்ல வேண்டியது. ஸோ 2520 வருடங்கள். எசேக்கியேல் 21:27 அதை கவிழ்ப்பேன் உரிமைக்காரர் வரும் மட்டும் அது இல்லாத இருக்கும். ஸோ இதான் என்ன பண்ணுற பார்க்கணும், ஆண்டவரை இயேசு கிறிஸ்து
வர்ற வரைக்கும் அவங்களுக்கு ராஜரிகம் இருக்காது. அது ஒரு வித்தியாசமான ஒரு நாடாக தான் என்னாகும் இருக்கும். பிரஜாதியாரால் அது மிதிக்கப்படும். உரிமைக்காரர் வரும் மட்டும் அது இல்லாத இருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம்ல, கரெக்டுங்களா? பாதத்தில் அடிக்கிற ஒரு விஷயம். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்துட்டார் 1874. ஓகேங்களா? ஆனால் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்போ ராஜாவாக மாறினார்? 1874 இந்த உலகத்துக்கே ராஜா அவர் தான், அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து எப்போ ராஜா? எப்போ ராஜா சிஸ்டர்? 33. அது AD 33ன்றது வந்து அது முதலாம் வரையில் ராஜா தான். என்ன கேள்வி அப்படின்னா, இப்போது கவிழ்ப்பேன் உரிமைக்காரன் வரும் மட்டும் அது இல்லாத இருக்கும். இது அந்த கிரீடம், அந்த ராஜாங்கம் 1914. ஓகேங்களா? எக்ஸாக்டாக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வருஷத்தை என்ன பண்ணுவோம் மென்ஷன் பண்ணுவோம். ராஜாவா 1874 இயேசு கிறிஸ்து வந்துட்டாலும் 1914 தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ராஜாவா என்ன பண்ணுறாரு, சார்ஜ் எடுக்கிறார். ஒருவேளை 1874 இஸ்ரேல் ஜனங்களுக்கு ராஜாவாக ஆயிட்டார்னு நம்ம சொல்லிவிட்டோம் வச்சுக்கோங்களேன், என்னாகும்? பிரஜாதிகளின் காலம் இந்த ஒரு கேல்குலேஷன் டிஸ்டர்ப் ஆகும். இந்த ஒரு ப்ராஃபஸி அப்படின்றது ஒரு கடைசியாக சில வருடங்கள் என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இதுதான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது கொடுக்குற ஒரு விஷயம். ஓகேங்களா? அப்போ கல் பாதத்தில் அடிக்கிறது கரெக்டாக அது வந்துடுச்சு. கல் பாதத்தில் அடிக்கிறது எக்ஸாக்டாக நம்ம கிளியராக சொல்லுவோம் 1914. ஓகேங்களா? அப்போ 1914 என்ன நடந்துச்சு? முதலாம் உலகப்போர். ஓகேங்களா? வேறு என்ன நடந்துச்சு? முதலாம் உலகப்போர் நடந்துச்சு. சரிங்களா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு உலகப்போர் பூமியில் இல்லை, முதல் டைம் நடக்குது. இது என்ன மாதிரியான ஒரு சிம்டம், ஒரு அடையாளம் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அப்போ பிரஜாதியாருடைய அந்த ஒரு காலப்பகுதி நிறைவேறுகிற ஒரு விஷயம் 1914 நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பாடம். இப்போது இதை 2043 கால்குலேஷன் இருக்குது இல்லைங்களா, அதில் என்ன பண்ண போகிறோம், இப்போது மெர்ஜ் பண்ண போகிறோம். ஆனால் பதில் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ரைட்டு, 2043 கால்குலேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 1874 நம்ம 2043 நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் எடுக்கிறப்போ மொத்தம் எத்தனை வருஷம் டிஃப்ரென்ஸ் வரும்? 179, 169, 159, 19 மட்டும் ஞாபகம் இருக்கும். இன் பிட்வீனில் சில வருடங்கள் 169 இயர்ஸ். ஓகேங்களா? ஒரு வருஷம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது BCADயில் ஒரு வருஷத்தை என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் முதலாம் உலகத்துக்கு அப்புறம் என்னென்ன வருடங்களை குறைக்கிறாங்க இல்லைங்களா? ரிவர்ஸ் ஆர்டரில் போகலாம் பாருங்கள். BCADயில் ஒரு வருஷமா அட்ஜஸ்ட் பண்ணுறது 1 இயர் ஆட் பண்ணிட்டாங்களா? அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி சிறையிருப்பு. ஓகேங்களா? ஸோ அந்த சிறையிருப்பின் காலம் வந்து நம்ம பார்க்குறோம் 70 வருஷம் அப்படின்னு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க 51 அப்படின்னு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன வருஷம், ராஜாக்களின் காலப்பகுதி. நாம் என்ன பண்ணுறோம் 513ன்னு சொல்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க 463. கரெக்டு, 10 வருஷம் 50 வருஷத்தை ரெடியூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி நியாயாதிபதியின் காலம் என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி ஒரு 169 வருஷத்தை ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எங்கே மூவ் ஆகிடுச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது 2043 மூவ் ஆகிடுச்சு கால்குலேஷன். சரிங்களா? அப்போ 2043 பிலீவில் இருக்கிற அன்பு சகோதரர்கள் இப்போ இந்த ப்ராஃபஸி எப்படி புரிஞ்சுப்பாங்க இல்லைங்களா? இந்த ப்ராஃபஸினா என்ன, ஜென்டைல்ஸ் டைம், பிரஜாதிகளின் காலங்கள் அப்படின்ற ஒரு ப்ராஃபஸியை அவங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க? அப்போ என்ன தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும்? இப்போது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அவங்களுக்கு? ஆக்சுவலி 2520 வருடங்கள் அப்படின்றத மாற்ற முடியுமா? முடியாது. ஏன்னா ஏழத்தானையாக தண்டிப்பேன் அப்படின்னு ரொம்ப கிளியராக தான் சொல்லிட்டார். அப்ராக்சிமேட்டெல்லாம் ஒன்றும் சொல்லலை.
எக்ஸாக்டான வார்த்தைகள் இருக்குது, 4 டைம்ஸ் இருக்குது. அதனால் 2520 ரெடியூஸ் பண்ண முடியாது, இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ அவங்க என்ன பண்ணணும், 2520 வருடங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றதை முதல்ல பார்க்கணுமா அவங்க? ரெண்டாவது எங்கே முடியுதுன்னு பார்க்கணும்ல. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அனுமானிக்கலாமா எங்கே இருந்து அவங்க பார்த்துருப்பாங்க அப்படின்னு? வெரி குட். கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நேபுகாத்நேச்சார் ஜெருசலேமை டெஸ்ட்ராய் பண்ண அந்த ஒரு வருடத்துலேருந்து தான் என்ன பண்ணியிருக்கணும், பிரஜாதிகளின் காலம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அவங்க புரிஞ்சது இருக்கணும். அதே தான் பிரதர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்போது சிதேக்கியா ராஜா எந்த வருடம் யூத ஜனங்களை அரசாட்சி பண்ணார்? இப்போ என்னென்னா ராஜாக்களின் காலப்பகுதியே ரொம்ப கன்ஃபியூஸு. அவங்க எப்படி ராஜாக்களின் காலப்பகுதி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டாங்க? 2 ராஜாக்கள் பகுதியை சிங்க்ரமைஸ் பண்ணிட்டாங்க, இணைக்கிறது. இணைச்சதுனால என்ன ஆகுது, ஏகப்பட்ட பிரச்சனை. அதில் வருடங்கள் என்னாச்சு, ஒரு 50 வருஷம் குறைஞ்சிடுச்சு. கரெக்டுங்களா? அப்படின்னா இப்போ 10 கோத்திரத்தினோட ராஜா இருக்கார் இல்லையா, கடைசியாக ஆண்டவர் ஒருத்தர் இருப்பார்ல, ஹோசியா, அவருடைய காலப்பகுதி, அப்புறம் சிதேக்கியா ராஜாவோட காலப்பகுதி, இப்படி சிங்க்ரமைஸ் பண்ணுறப்போ எந்த வருஷத்தை எடுக்க முடியும்? அப்போ ஓசியா ராஜாவை இப்போ சிங்க்ரமைஸ் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, ஜெருசலேம் இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது டெஸ்ட்ராய் பண்ணப்படுது, ஃபாலன். ஓகேங்களா? அது டெஸ்ட்ராய் அழிக்கப்படுகிற ஒரு வருஷத்துலேருந்து அது ஸ்டார்ட் பண்ணணும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? அப்போ இங்கே குழப்பமாக இருக்குது. யோசிச்சு பார்த்தோம்னா ஒருவேளை அந்த ஒரு வருஷத்தோடு நம்ம 169 இயர்ஸை மைனஸ் பண்ணி இப்படி போட்டாலும் 1914 வராது. அப்போது அவங்க என்ன பண்ண, அதாவது இங்கே இருக்கிற நம்முடைய அன்பு சகோதரர் கொடுத்த இன்டர்பிரேஷன்ஸ் என்னென்னா இப்படி எலாபரேட்டாகவும் அங்கே கொடுக்க முடியல. ஓகேங்களா? பட் அவங்களுடைய விசுவாசம் என்னன்னு இங்கே கோட் பண்ணியிருக்காங்கன்னா, 1914 இல்லைனா ஃபஸ்ட் பாயிண்ட் சொல்கிறாங்க, பிசிஏடியில் ஒரு வருஷம் அட்ஜஸ்ட் பண்ணாங்க இல்லைங்களா? இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறப்போ அவங்களுடைய விசுவாசம் 1914 இருந்துச்சுன்னா இங்கே என்ன பண்ணணும், ஒரு வருஷத்தை ஆட் பண்ணணும். ஏன்னா 606 நம்ம என்ன பண்ணுறோம், 1914 ஆட் பண்ணால் தான் 2500 வரும். புரியுதுங்களா? இதில் ஒரு வருஷத்தை ஆட் பண்ணுறாங்களா அவங்க? ஆட் பண்ணால் இப்போ என்ன ஆகும், 1915 வந்து நிற்கும். இங்கே பிரேக் ஆகுது ஒன்று. ஓகேங்களா? அடுத்து இவங்களுடைய மைண்டு பாருங்களேன். த பிகினிங் ஆஃப் த ஜென்டைல் டைம்ஸ் இஸ் கன்சிடர் ஃப்ரம் தி ஃபால் ஆஃப் தி சிதேக்கியா பை த நியூ குரோனாலஜி. புது குரோனாலஜியில் 2043 அது அவங்க எடுத்துக்கிறாங்க தான். ஓகேங்களா? எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கிறாங்க. த நியூ குரோனாலஜி கிளைம்ஸ் தட் there was never a period of desolation but only a period of captivity. அப்போ அந்த 70 வருட சிறையிருப்பு இருக்குல்ல, டெசோலேஷன். அவங்க டெசோலேஷன் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா முன்னாடி, அந்த 70 வருஷங்கள் டெசோலேஷன் அப்படின்றது. சரிங்களா? அந்த 70 வருட டெசோலேஷனா இல்லை அது கேப்டிவிட்டியா? அதாவது அது பாழ்கடிப்பா இல்லை அப்படின்னா சிறையிருப்பா? பாழ்கடிப்பு தான். ஆனால் இவங்க என்ன சொல்கிறது இல்லை, அது பாழ்கடிப்புன்னு சொல்கிறது இல்லை, அது சிறையிருப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்படி நம்ம பார்க்கும்பொழுது என்ன இங்கே டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா, இவங்க சிறையிருப்புன்னு சொல்கிறாங்க. சிறையிருப்பு எங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு? சிதேக்கியா ராஜா 11 வருஷம் அரசாட்சி பண்ணுறாருல்ல, அப்போவே வந்து சிறையிருப்பு ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி யோயாக்கீம் இருக்கார், யோயாக்கீம் இருக்கார். யோயாக்கீமுடைய கடைசி அவர் ஆட்சி செய்யும் பொழுது தான் என்ன ஆகுது, அந்த முற்றுகை ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பார்க்குறோம், இந்த கேப்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து யோயாச்சின்னு விட்டுருங்க, சில மாதங்கள் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ சிதேக்கியா வாழ்ந்த காலப்பகுதி எடுத்துக்கிட்டோன்னா 11 வருஷம் வருதா? இப்போ 1900 இப்போ என்ன பண்ணலாம் இவங்க ஒரு வேளை இதை டெசோலேஷன் பாழ்கடிப்பு அப்படின்னு எடுத்துக்காம கேப்டிவிட்டின்னு எடுத்தாங்கன்னா எங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணோம், யோயாக்கீம் பீரியட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணோம். இது கொஞ்சம் கேல்குலேஷன் போடலை. ஓகேங்களா? ஸோ அப்போ யோயாக்கீம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா
எத்தனை வருடங்கள் இருக்குது இப்போது? யோயாக்கீம் அவருடைய ஆட்சி முடிஞ்ச பிறகு சிதேக்கி எத்தனை வருஷம் அரசாட்சி பண்ணியிருக்காரு? 11 இயர்ஸ். அப்போ என்ன பண்ணணும்? அவங்க 11 வருஷத்தை ரெடியூஸ் பண்ணணும். 11 வருஷம் ரெடியூஸ் பண்ணால் எங்கே வரும்? 1903. அப்போ 1903 என்ன நடந்துச்சு? ஒன்றும் நடக்கலை. ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ஒருவேளை அவங்களுடைய தாட் வந்து BC 606 ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினச்சாங்கன்னா, இல்லைங்களா, அப்படி நினச்சாலே 2043 பிலீவர்ஸுடைய ஒரு அவங்களுடைய நம்பிக்கை இருக்கிற அந்த எல்லாமே என்ன ஆகுது? இங்கே கொலாப்ஸ் ஆகுது. 1914 கண்டிப்பாக வராது. எந்த காலப்பகுதி நம்ம 1914 எடுக்க முடியாது அவங்களுடைய கால்குலேஷன் வச்சு பார்க்கும்பொழுது. இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் எடுத்து வச்சு பார்த்தாலும் சரி, பிரதர்ஸ் இதை எப்படியெல்லாம் என்னென்ன கண்ணோட்டத்திலலாம் பார்க்குறாங்கன்னா, இதை இன்னும் பைபிள் நம்ம பார்க்குறோம்ல, ஜூப்ளி சப்ஜெக்டை வச்சு என்ன பண்ணுறாங்க? 2043 பிரேக் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்படின்னா இந்த ஒரு ஜென்டைல்ஸ் டைமு இப்போ ஏன் நம்ம இந்த ஒரு பார்ட்டை இந்த ஒரு காலப்பகுதியில் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? பைபிள் குரோனாலஜி. வாட் இஸ் ட்ரூ பைபிள் குரோனாலஜி, இல்லைங்களா? ஸோ அப்போ 1874 தான் உண்மை அப்படின்னு நம்ம சொன்னோம், இல்லைங்களா? இன்னும் அதை பிரேக் பண்ணுறதுக்கு தான் பிரஜாதிகளின் காலத்தை என்ன பண்ணோம்? பார்த்தோம். அதுக்கு தான் 3 வாரம் நமக்கு. ஓகேங்களா? ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இப்படி பார்க்கும்பொழுது 2520 வருடங்கள் இந்த யூதர்கள் ஜெருசலேம் யாரால் மிதிக்கப்படணும்? பிரஜாதிகளால் மிதிக்கப்படணும். ரொம்ப கிளியராக அது BC 606 1914 வரைக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 2043 பிலீவர்ஸ் கொடுக்குற இன்டர்பிரேஷன் வச்சு பார்த்தோம்னா அது 1914 கூட வராது. ஒன்று ஃபுல்லாக குறையணும், 169 இயர்ஸ் ஃபுல்லாக குறைக்கணும். இல்லை அப்படின்னா அந்த 11 வருஷத்தை குறைக்கணும். அதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா 2043 இஸ் புரோக்கன். அது தேவன் ஏற்படுத்தி வச்ச ஒரு குரோனாலஜி இல்லை, நம்ம அதை பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதோட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த ஒரு ஜென்டைல்ஸ் ஆஃப் டைம் அப்படின்ற ஒரு பிரஜாதிகளின் காலங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம நிறைவு செய்கிறோம். தேவன் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.